தூரிகை செய்யும் மாயம், சாதனையாளர்களை உருவாக்கும் மேனகா ஆர்ட்ஸ். ஒருத்தர் எத்தனை விருது வாங்குவாங்க? 10, 20. ஆனா ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதே 75க்கும் மேற்பட்ட மாநில மற்றும் மாவட்ட அளவிலான விருதுகளை அள்ளி குவிச்ச ஒரு சாதனை பெண்ணை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பெயிண்டிங், ரங்கோலி, ஃபேஸ் பெயிண்டிங், சோப் ஸ்கல்ப்சர்னு கை வச்ச எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான். சென்னை கோபாலபுரத்துல மேனகா ஆர்ட்ஸ் நடத்தி வர திருமதி மேனகா நரேஷ் அவங்களோட பிரமிக்க வைக்கிற கலை பயணத்தை பார்க்கலாம் வாங்க. இவங்க சாதனை பட்டியல் ரொம்பவே பெருசு. 2000ஆம் வருஷத்துல இருந்தே இவங்க வேட்டை ஆரம்பிச்சிடுச்சு. பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட பெஸ்ட் ஆர்டிஸ்ட் அவார்ட தொடர்ந்து 4 வருஷமா தக்க வச்சிருக்காங்க. அது மட்டுமா, சூப்பர் ஸ்டார் குடும்பத்திலிருந்து திருமதி லதா ரஜினிகாந்த் அவங்க வழங்கின தயா ரஜினி அவார்ட 2 முறை வாங்கியிருக்காங்க. அவள் விகடன், தாத்தா கோல்ட் பிளஸ், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்னு இவங்களோட திறமையை அங்கீகரிக்காத இடமே இல்லன்னு சொல்லலாம். இதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நான் காலேஜ் படிக்கிறப்ப நான் கிளாஸ் எடுக்கவும் ஆரம்பிச்சேன். இது எப்படி நம்ம வின் பண்றது அப்படின்றது எனக்கு நல்லா இதன் மூலமா நான் நிறைய இதுல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. நான் சிலபஸ்ல என்னோட ஓன் சிலபஸ் குழந்தைங்களுக்காக எது வரைஞ்ச அந்த குழந்தைங்க காம்படிஷன்ல வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒன்னு கிரியேட் பண்ணி ஆன் த ஸ்பாட் டாபிக் தீம் ஒன்னு நான் கிரியேட் பண்ணுவேன். இப்போ இந்த மேனகா ஆர்ட்ஸ்ல 3 இயர்ஸ்லேருந்தே குழந்தைங்க ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி கலரிங் பண்ணும் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க எப்படி காம்படிஷன்ல வின் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையில்லாததெல்லாம் அவங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம காம்படிஷன் எப்படி வின் பண்ணும் என்னென்ன விஷயங்கள் அவங்க கத்துக்கிட்டாக்க என்னென்ன தீம் ஆன் த ஸ்பாட்ல கொடுத்தாக்க அந்த குழந்தை 1 மணி நேரத்துல வரையும் அப்படின்றதுதான் நாங்க ஃபுல்லா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய குழந்தைங்க இங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட், நேஷனல் வரைக்கும் இங்க வின் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய குழந்தைங்க சந்தோஷமா படிச்சுட்டு இருக்காங்க. பொதுவா ஒருத்தர் ஓவியம் வரைவாங்க, இல்லனா கிராஃப்ட் செய்வாங்க. ஆனா மேனகா மேம் ஒரு ஆல்ரவுண்டர். பென்சில் ஸ்கெட்சிங்ல ஆரம்பிச்சு ஃபேஸ் பெயிண்டிங், ரங்கோலி, சோப் சிற்பம், கொலாஜ்னு இவங்க தொடாத ஏரியாவே கிடையாது. எல்லாத்துலயும் மாஸ் காட்டி பரிசு மேல பரிசு வாங்கி குவிச்சிருக்காங்க. விருதுகள் வாங்குனது ஒரு பக்கம்னா இவங்க படைச்ச உலக சாதனை இன்னொரு பக்கம். 70 மாணவர்களை ஒரே இடத்துல உட்கார வைத்து வெறும் 37 நிமிடத்துல ஒரு முழு ஓவியத்தை முடிக்க வைத்து ஒரு வெறித்தனமான உலக சாதனையை பண்ணிருக்காங்க. வேகம், விவேகம், கலை நேர்த்தின்னு எல்லாத்தையும் தன்னோட மாணவர்களுக்கு கடத்துறதுல இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல. என் பேரு ரேவதி. என்னோட சன் மானஸ் இங்க ஒரு மெனகா ஆர்ட்ஸ்ல 3 இயர்ஸா டிராயிங் கத்துக்கிறாரு. இனிஷியலா ஒரு எல்கேஜி படிக்கும் போது நான் இங்க ஜாயின் பண்ணேன். அப்போ லைக் எனி அதர் கிட் அவர் கொஞ்சம் அழுது அடம்பிடிச்சி அந்த மாதிரிலாம் இங்க வந்தாரு. இப்போ அவர் ரொம்ப ஹாப்பியா டிராயிங் கிளாஸ்க்கு போகணும்னு வராரு. ஸோ அந்த மாதிரி இது டிராயிங் கிளாஸா மட்டும் இல்லாம ஒரு அந்த குழந்தைங்களோட இன்டென்ஷன் புரிஞ்சு மூட புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அந்த மெனகா மேம் டிரைவ் பண்ணிட்டு போறாங்க. ஸோ அதனாலதான் அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப நாளுக்கு இந்த ஆர்வம் இவ்வளவு தூர ஆர்வத்தோட இங்க வர முடியுது. இப்போ அவார்டெல்லாம் வாங்கியிருக்கான் என் பையன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ மேனகா மேம். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அதன்படி மேனகா ஆர்ட்ஸ் இந்த பயிற்சி ஆசிரியர் குழந்தைகளை அழகாக வரைய கற்றுக் கொடுக்கிறார்கள். மன ஒருமைப்பாடு என்பது இந்த காலத்தில் குழந்தைகளுக்கு மிகவும் அவசியமாகிறது. நான் என் பையன் சாய் கல்யாண் இங்க மேனகா ஆர்ட்ஸ்ல ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் அவன் ஒரு பெயிண்டிங் மாதிரி பண்ணான். அதை வச்சுட்டு நான் இது பண்ணும்போது தேடல்ல இறங்கும் போது மேனகா மேமை மீட் பண்ணேன். இப்போ மீட் பண்ணும்போது அவங்களோட பேச்சு, அவங்களோட யதார்த்தமான இது எல்லாமே பிடிச்சிருந்தது. அது இது பண்ணி என் பையனை கொண்டு விட்டேன் இவங்ககிட்ட. இவங்க ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் என் பையன் ரொம்ப அழுதுட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் மேனகா மேமோட அந்த டீச்சிங், வே ஆஃப் டீச்சிங் ரொம்ப பிடிச்சி போய் அவன் நல்லா இன்னும் எந்துவா வர ஆரம்பிச்சிட்டான். அவன் எல்லா வீக்குமே லீவ் போடாம ஒவ்வொரு வீக்குமே தவறாம அவங்க கிட்ட அட்டன் பண்ணி நிறைய லெவல் கத்துப்பான். ஸ்டெப் பை ஸ்டெப்பு மேம் எப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் கொண்டு போவாங்க. எப்படின்னா கலர் பென்சில்ல இருந்து ஆயில் பேஸ்டல், பெயிண்டிங்ல இருந்து எல்லாமே ஹை லெவல் வரைக்கும் கொண்டு போயிட்டு பசங்களை நேஷனல் லெவல்ல பசங்களை காம்படிஷன்ல வின் பண்ற அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க. மேமோட வே ஆஃப் டீச்சிங் எல்லா பசங்களுக்குமே எப்படின்னா ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. இவனுக்குமே ரொம்ப இதுவானதுனால அவன் ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவன் எல்லா காம்படிஷன்லயும் மேமுமே கண்டக்ட் பண்ணுவாங்க, வெளி காம்படிஷன்ஸ்லயும் சொல்லுவாங்க. சொல்லும் போது இவன் அட்டன் பண்ணிட்டு நல்லா எந்த காம்படிஷன்ல அட்டன் பண்ணாலுமே எல்லாத்துலயுமே ப்ரைஸ் வின் பண்ற மாதிரி வந்துருவான். அந்த அளவுக்கு மேம் டீச்சிங் சூப்பரா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் பாடம் எடுப்பாங்களா? நோ. சென்னையில நடந்த ஐடிசி அகில இந்திய மாநாட்டுல இந்தியா ஃபுல்லா இருந்து வந்த டாப் சிஇஓக்களுக்கே பிரஷ் பிடிக்க கத்து கொடுத்திருக்காங்க.
கார்ப்பரேட் உலகத்தையே கலக்கிற தலைவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறைக்கிற வித்தையை சொல்லிக் கொடுத்த பெருமை மேனகா ஆர்ட்ஸையே சாரும். இந்த உழைப்புக்கும் திறமைக்கும் கிடைத்த ஆக பெரிய அங்கீகாரம் மும்பையில இருக்கிற நீதா முகேஷ் அம்பானி கல்ச்சுரல் சென்டர். அங்க இருக்கிற ஸ்வதேஷ் அரங்கில் நம் தமிழ்நாட்டின் பெருமையான தஞ்சாவூர் ஓவிய கலைஞரா மேனகா மேம் தொடர்ந்து பங்காற்றி வராங்க. உங்க வீட்டுக்குள்ளேயும் ஒரு குட்டி ஓவியர் ஒளிஞ்சிருக்கலாம். அவங்கள வெளியே கொண்டு வர சரியான இடம் மேனகா ஆர்ட்ஸ். மேலும் விவரங்களுக்கு கீழே தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.